வணக்கம். இது கேள்விக்களம். ரஷ்யாவைச் சேர்ந்த 2 முன்னணி எண்ணெய் நிறுவனங்கள் இந்தியாவுக்கு ஏறத்தாழ 36%, இந்தியாவினுடைய 1/3 பங்கு கச்சா எண்ணெய் இறக்குமதியை ஈடு செய்கின்றன. அந்த 2 நிறுவனங்களுக்கும் அமெரிக்கா பொருளாதார தடையை இன்று விதித்திருக்கிறது. எண்ணெய் நிறுவனங்களுக்கு தடை விதித்திருக்கக்கூடிய நிலையில் இந்திய அரசின் சார்பில் பொதுத்துறை நிறுவனங்களும் ரிலையன்ஸ் உள்ளிட்ட தனியார் நிறுவனங்களும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை, கச்சா எண்ணெய் வாங்குவதை படிப்படியாக நிறுத்தி கொள்ளப் போவதாக அல்லது முற்றாக விரைவில் நிறுத்தப் போவதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. ப்ளூம்பர்க் செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, ஏறத்தாழ அந்த ரஷ்ய எண்ணெயை வாங்குவதை இந்தியா நிறுத்தப் போகிறது, நிறுத்திவிட்டது என்று சொல்கிறது. ரிலையன்ஸ் நிறுவனமும் அதிகாரப்பூர்வமாக இந்திய அரசின் வெளியுறவு கொள்கைகளுக்கு ஏற்ப தங்களுடைய கொள்முதல் நடவடிக்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளப் போவதாக, திருத்தி அமைத்துக் கொள்ளப் போவதாக, அதாவது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கப் போவதில்லை, வேறு இடங்களிலிருந்து வாங்கப் போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை சந்திக்கக்கூடிய அந்த சந்திப்பை பிரதமர் தவிர்த்திருக்கிறார். ஏசியான் மாநாட்டிற்கு அவர் செல்லவில்லை. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கக்கூடிய அந்த போரில், ராஜதந்திர போரில் இந்தியா எதை பெற்றிருக்கிறது? தற்சார்பு வெளியுறவு கொள்கை என்ற ஒன்றை இந்தியா இன்றைக்கு நிலைநாட்டி இருக்கிறதா? அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு இப்போது பணிகிறார்களா? அல்லது முன்பே இந்த நடவடிக்கையை எடுத்திருந்தால் திருப்பூர், ஆம்பூர், சூரத் போன்ற நகரங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருந்திருக்குமா என்கிற பல கேள்விகளை நாம் எதிர்கொள்ள இருக்கிறோம். இந்த மாறி வரக்கூடிய ட்ரம்ப் யுகத்தில் இந்தியாவின் மீது, இந்திய பொருட்களின் மீது, இந்தியர்கள் மீது காட்டப்படக்கூடிய அந்த நடவடிக்கைகள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்று நாம் விவாதிக்கிறோம். நம்மோடு பொறியாளர், சர்வதேச விவகாரங்களை உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய திரு ஹாங்காங் ராமநாதன் அவர்கள், அரசியல் ஆய்வாளர் திரு பெர்னாட் டி சாமி அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு பாரதி சுப்பராயன் அவர்கள், திரு எம் குமார் அவர்கள், எல்லோருக்கும் வணக்கம். நான் திரு பெர்னாட் சார்ட்டிருந்து முதற் பார்வையை கேட்கணும். அமெரிக்கா 100% அபராதத்தை விதிச்சிருக்கு. ஏறத்தாழ வரிக்கு மேலே வரின்னு சொல்லி 50% அப்படின்னு வரியை விதித்தாங்க. இப்போ அதெல்லாம் வரியும் அபராதமும் நீங்க போகுது. 15% 16% அப்படின்ற அளவுக்குள்ள இந்திய பொருட்களுக்கான வரி விதிப்பு வரப்போகிறது. இந்தியாவும் அமெரிக்காவும் அந்த வர்த்தக உடன்படிக்கையை ஏறத்தாழ நெருங்கிட்டாங்க அப்படின்னு நேற்றைக்கு முன்தினம் மின்ட் செய்தி வெளியிட்டிருந்தது. இன்றைக்கி ரஷ்யாட்டிருந்து எண்ணெயை வாங்க போகிறத நிறுத்த போகிறாங்கன்னு ப்ளூம்பர்க் செய்தி வெளியிடுறாங்க. 2 தரப்பும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை. ஆனால் ட்ரம்ப் மீண்டும் போகிற நான் நிறுத்தினேன்னு சொன்னது மாதிரியே ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குறத இந்தியா நிறுத்திடும் அப்படின்னு அவர் அறிவிக்கிறார். இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி தான் இந்த ஒரு அழுத்தம் என்பது இப்போ அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது. படிப்படியாக இந்த அழுத்தம் அதிகரித்து வருவதை தான் இப்போ சமீப காலத்தில் நாம் பார்க்கின்றோம். எப்போ அந்த இங்கேருந்து இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள், அமெரிக்காவில் இறக்குமதி செய்யக்கூடிய, இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்கள், இந்தியாவிலிருந்து போகின்ற பொருட்களை இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு அவர் பெரிய அளவில் இன்றைக்கி டேக்ஸ் போட்டிருந்தார். அது பெருமளவில் நம்முடைய வர்த்தகத்தை, நம்முடைய பொருளாதாரத்தை பாதித்தது. அப்பொழுதே அந்த தடையில்லா வாணிப ஒப்பந்தத்தை பற்றிய பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தது. ஆனால் நடந்து கொண்டிருந்த அந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இல்லாத காரணத்தினால்தான் 2 முறை இதை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே காரணம் வைத்துக்கொண்டு இந்த பலஸ்தீன போர் முடிந்த இந்த ஒரு நேரத்தில் காசா பீஸ் வந்துட்டதுனால உக்ரைன் வாரையும் முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப, அந்த உக்ரைன் வாருக்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு பூட்டின் வராத ஒரு காரணத்தினால ரஷ்யா மீது இந்த ஒரு வரி, 2ஆம் தர வரி, முதல் தர வரி அரசு மேலே போடுகின்ற பொருளாதார தடை, 2வது தடை அங்கே எண்ணெய் நிறுவனங்கள் மேலே போடுகின்ற அந்த தடை, அந்த தடையை தான் இப்போது அவர்கள் போட்டிருக்கிறார்கள். அதையும் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள்.
இந்த லூக் ஆயில் என்கின்ற கம்பெனி, ரோஸ்நெஃப்ட் என்ற கம்பெனிலேருந்தெல்லாம் வாங்கக்கூடாது என்று. நமக்கு வந்து இது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஏனால் இந்த எண்ணெயெல்லாம் நம்மளுக்கு வந்து கப்பலில் வருகின்றன. இது வந்து சைனாக்கு வந்து அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து பைப்லைன் வழியா அது வந்து போயிடுது. ரோஸ்நெட்டுக்கு வந்து பைப்லைன் இருக்குது. அதனால் வந்து அவங்க வாங்கிருவாங்க. 2 மில்லியன் பேரல் பெர் டே சைனா வாங்குறாங்க ரஷ்யாட்டேருந்து. இந்தியா வந்து 1.6 மில்லியன் இன்றைக்கி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த 2யும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு பக்கம் வந்து ரஷ்யாவிட்டேருந்து வாங்கக்கூடியதை வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து நாம் குறைக்க வேண்டும். அப்படி குறைத்தால்தான் ரஷ்யாவுக்கு வந்து வருகின்ற அந்த பணம் குறையும். அப்பொழுது தான் அவங்க வந்து உக்ரைனுடைய பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள் என்கின்ற அந்த ஒரு நிலைப்பாடையும் அவர் எடுத்திருக்கிறார். அவர் இந்த அழுத்தத்தை இந்தியாவின் மேலே மட்டும் இல்லை, ஐரோப்பிய நாடுகள் மேலேயும் கொடுத்திருக்கிறார். அதனால் யூரோப்பியன் யூனியனும் இப்போ வந்து 19வது சுற்றில் வந்து இந்த கம்பெனி யார்கிட்டேருந்தும் யாரும் ஆயில் வாங்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. அதனால் வந்து இது வந்து எல்லா நாடுகளும் சேர்ந்து அந்த ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கக்கூடிய அந்த கம்பெனிகள் மீது போட்டப்பட்ட ஒரு டாக்ஸாக வந்து ஒரு பொருளாதார தடையாக நாம் இதை பார்க்க வேண்டும். அந்த விதத்தில் வந்து ரஷ்யாவினுடைய ஒரு இதை வந்து ரொம்ப உடைக்கணும் அப்படின்றதில் வந்து அவர் மும்முரமாக இருக்கின்றார். இந்த ஒரு தடையில்லா வாணிப ஒப்பந்தம் என்பது வந்து இந்த ஆசியான் மாநாட்டில் வந்து அறிவிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க இந்த 15 to 16%, 15 to 16%க்கு வந்து அவங்க வந்துட்டாங்க. இதுலேயும் வந்து நிறையா காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அங்கேருந்து வரக்கூடிய அமெரிக்காவில் வந்து முதல்ல வந்து சோளம்லாம் வாங்க மாட்டோம், கார்ன் வாங்க மாட்டோம்னு சொன்னாங்க. இப்போ வந்து கார்ன் வாங்குகிறோம், சோயா மீல் வாங்குகிறோம், மக்களுக்காகவும் வாங்குகிறோம், கால்நடைக்காகவும் வாங்குகிறோம் என்பதெல்லாம் கொஞ்சம் இப்போ வந்து நிறையா இப்போ வந்து காம்ப்ரமைஸ் நடந்திருக்கு. ஏன்னா ஏற்கனவே வந்து நாங்கள் வந்து அக்ரிகல்ச்சரில் வந்து விவசாயத்தில் வந்து தலையிட மாட்டோம், விவசாயத்தில் வந்து அமெரிக்கா தலையிடுவதை விரும்ப மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம் என்று சொன்ன ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு நிலைப்பாடிலிருந்து இப்போ கொஞ்சம் மாறி வந்திருக்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அந்த விதத்தில் வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகின்றது இந்தியா. அது மலேசியாவில் நடக்க இருந்த அந்த ஏசியான் மாநாட்டிலேயே அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான பிரச்சனைகள் தீர்ந்து புதிய குறைக்கப்பட்ட வரி விகிதத்தை அறிவிச்சிருவாங்க, ஒப்பந்தம் ஏற்படுற நிலைமை இருந்தது அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு 2 விஷயங்கள் இதில் ஒரு கிளாரிட்டி வரும். அதுதான் உண்மை. ஒன்று, இந்தியா வந்து ரஷ்யாட்டிருந்து எண்ணெயை வாங்கக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா சொன்னபோது எந்த நாடும் எங்களை டிக்டேட் பண்ண முடியாது, நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்றது எங்கள் நாட்டிற்கு, எங்கள் மக்களுக்கு எது நன்மையோ, எங்கள் பொருளாதாரத்துக்கு எது தேவையோ அதைத்தான் நாங்கள் செய்வோம், எந்த நாடும் 3வது நாடு எங்களை நிர்பந்திக்க முடியாது அப்படின்னு பாகிஸ்தானுடனான சண்டையின் போதும் அப்படி சொன்னாங்க. ரஷ்யாட்டிருந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லும் போதும் இந்தியா எதிர்த்துட்டு வந்தது மாதிரி தெரிஞ்சது. ஆனால் வாங்க மாட்டோம், ரஷ்யாட்டிருந்து என்ன வாங்க மாட்டோம்னு இந்திய பிரதமர் தன்னிடம் சொன்னதாக ட்ரம்ப் 5 முறை இதுவரையும் சொல்லியிருக்காரு. என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்கன்னு அவர் அறிவிக்கிறார். இப்போ அந்த எதிர்ப்பு அப்படின்ற ஒன்றிலிருந்து இந்தியா அதிகாரப்பூர்வமற்ற முறையில் வெளிப்படையாக சொல்லாமலேயே பின்வாங்கிடுச்சா அப்படின்னு ஒரு கிளாரிட்டி வேணும். இன்னொன்று, இந்திய சந்தைகளை அமெரிக்க பொருட்களுக்கு திறந்து விடுறது, விவசாய பொருட்களுக்கு திறந்து விடுறது, அதில் குறிப்பாக கால்நடை தீவனம் இது மாதிரியான அம்சங்கள் வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக அங்கே வந்து மாட்டிறைச்சால கூட இந்த கால்நடை தீவனங்களை உற்பத்தி பண்ணுறாங்க. அது சைவ உணவு நாட்டம் கொண்ட இந்தியர்களுக்கு ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம், அதனால் அதை எதிர்க்கிறோம் அப்படின்னு இதுவரையிலும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதில் எந்த அளவில் காம்ப்ரமைஸ் நடந்திருக்கு, எந்த அளவுக்கு அதில் முன்னேற்றங்கள் நடந்திருக்குன்னு பார்க்குறீங்க? இதை எப்படி பார்க்கணும்? அதாவது வந்து முதல்ல வந்து ரஷ்யாவுக்கு கொடுத்தப்படும் அந்த ஒரு அழுத்தத்தில் வந்து முதல்ல வந்து நம்மளுக்கு இதை வந்து கொஞ்சம் இப்படி பின்னோக்கி நம்ம பார்த்தோம்னா, முதல்ல வந்து நம்ம வந்து ஆயில் நிறையா வாங்கிட்டு இருந்தது ஈரான்டேருந்து தான் வாங்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஈரான்டேருந்து அவங்களுடைய பொருளாதார தடை ஈரான் மீது விதிக்கப்பட்ட போது, நீங்கள் வந்து ஈரானிடமிருந்து தான் ஆயில் நிறையா வாங்குறீங்க, அதுவும் ஈரான்டேருந்து நம்மளுக்கு வாங்குகிற ஆயிலில் வந்து ருப்பி பேமெண்ட்டே இருந்துச்சு, நம்ம வந்து ருப்பிலேயே அவங்களுக்கு வந்து பே பண்ணிடலாம். அதை வந்து நீங்கள் படிப்படியாக நம்மளுக்கு அழுத்தம் கொடுத்து நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளை வாங்க விடாமல் பண்ணாங்க. அதே போல் வெனிசுலா மேலேயும் வந்து பொருளாதார தடையை அவங்க விதிச்சு அங்கேருந்து வாங்கக்கூடாதுன்னாங்க. அப்போ இந்த 2 நாடுகளிலிருந்தும் எண்ணெய் வாங்கி கொண்டிருந்த நாம், இவர்களுடைய ஒரு ப்ரெஷர்னால், அழுத்தத்தினால தான் இந்த 2 நாட்டையும் விட்டு இந்த போருக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு எண்ணெய் வந்து தாராளமாக கிடைக்கக்கூடிய ரஷ்யாவிலேருந்து இப்போ வாங்கிட்டுருக்குறோம். ஆனால்
இந்தியாவை மட்டும் இதில் ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், இந்தியா மட்டும் அழுத்தம் பெறவில்லை, மற்ற நாடுகளும் அழுத்தம் பெறுகின்றன அப்படின்றது தான். இன்க்ளூடிங் சைனாவும் இதில் வந்து அழுத்தம் பெறுகின்றது. அதே போல் ஐரோப்பிய யூனியனில் இருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கட்டும் அல்லது நேட்டோ அவங்களோடு சேர்ந்த அந்த நாடுகளாகட்டும், அவங்களுக்கெல்லாம் இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நீங்கள் யாருமே வாங்கக்கூடாது என்பது தான் இப்போ இருக்கிற ஒரு கட்டுப்பாடாக அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இந்த ஆசியான் 2வதாக நீங்கள் கொடுக்கப்பட்ட இந்த ஆசியானில் வந்து நம்முடைய தடையில்லா வாணிப ஒப்பந்தம் 2 பேரும் சைன் ஆகி அதில் கொண்டு வந்துடணும் அப்படின்றது தான் வந்து திட்டமிட்டு இருந்தது. அது வந்து இப்போ பிரதமர் அங்கே போகவில்லை, இங்கே வந்து அவர் பார்க்க போகிறார், இங்கேருந்தே பேசி விடுவார் என்கின்ற ஒரு நிலைப்பாடு வந்த பிறகு, ஆனால் இந்த ட்ரேடு டாக்ஸில் நம்மளுக்கு வந்து கசியக்கூடிய செய்திகள் இன்னும் வந்து நம்மளுக்கு சரியான விவரங்கள் சரியானது வரல. கசியக்கூடிய விவரங்கள்லேருந்து நம்ம பார்க்குறப்ப காம்ப்ரமைசஸ், நிறையா காம்ப்ரமைஸ் வந்து இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கின்றது. அதில் வந்து கொஞ்சம் அக்ரிகல்ச்சர்லேயும் இன்றைக்கி விவசாயத்துலேயும் சரி, கால்நடைகளையும் சரி, டைரி ப்ராடக்ட்ஸ்லேயும் சரி, நம்ம வந்து சிலவற்றை வாங்க வேண்டும், சிலவற்றை கொடுக்க வேண்டும் என்பதும் இப்போது ஒத்துக்கொண்டப்பட்டிருக்கின்றது என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய ஒரு செய்தி நமக்கு. ஓகே, திரு பாரதி சுப்ராயன், உங்கள் கோணம் என்ன? திருப்பூர், கோவை, மேற்கு மாவட்டங்களை வந்து நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அமெரிக்காவோட ஏற்றுமதியை பெரிதளவு நம்பியிருக்கக்கூடிய பகுதி அது. அதுபோலவே ஆம்பூரில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த ஒப்பந்தம் தாமதமாகிறது அப்படின்றது இதுவரையிலும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? இந்த செய்திகளை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இப்போ இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிறதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இதனுடைய நோக்கம் என்ன, இந்த சம்பவத்தினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ அமெரிக்கா டேரிஃப் போடுறாங்க, எல்லா பெரும்பாலான நாடுகள் மேலே டேரிஃப் போடுறாங்க. அப்படி அமெரிக்கா டேரிஃப் போடும்போது அந்த நாட்டு மக்கள் தான் அந்த டேரிஃபை கட்ட போகிறாங்க. அந்த நாட்டு மக்களில் தான் அவங்களுக்கு தான் விலையேற போகுது, அவங்க தான் அதனுடைய விலையை கொடுக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அமெரிக்கா ஏன் இந்த டேரிஃப் போடுது அப்படிங்கிற முக்கியமான கேள்வி இங்கே இருக்குது. அந்த கேள்விக்கு பதில் பார்த்தோம்னா ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி அதிரடியாக செய்யக்கூடிய மனநிலை சரியில்லாதவர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை, இதுக்கு பின்னாடி ஒரு உளவியல் இருக்குது. ஒரு உதாரணத்தோடு சொல்ல முடியும். ஒரு பெரிய செயின் ஸ்டோர் ஒன்று என்ன பண்ணோன்னா, ஒரு புது ஊரில் அவங்க தொழில் ஆரம்பிக்கும் போது அங்கே இருக்கிற சின்ன தொழில் முனைவோர்கள் எல்லாம் முடிச்சாதான் அவங்களுக்கு அதிக லாபம் வரும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஊரில் போனோன்னே வேணும்னே நஷ்டத்துக்கு விற்பாங்க. இப்போ 80 ரூபா கொள்முதல் பொருளுடைய ஒரு பொருளை அவங்க வந்து ஒரு 60 ரூபாய்க்கு விற்பாங்க. அந்த ஊரில் இருக்க சின்ன வணிகர்னால இந்த நஷ்டத்துக்கு கொடுக்க முடியாது. அவங்க ஒரு மாதம் 2 மாதம் தாங்குவாங்க, அதுக்கப்புறம் அவங்க கடையை மூடிட்டு போயிடுவாங்க. அப்போ இவங்க மட்டும் மோனோபோலியாக இருந்து விலையை அதிகப்படுத்தி விற்று அதிக லாபம் சம்பாதிப்பாங்க. இதுதான் அவங்களுடைய டெக்னாலஜியாக இருந்தது. அதாவது என்னென்னா, யார் அதிக நேரம் தாக்கு பிடிப்பா அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற விஷயம். இப்போ அந்த நிறுவனத்தினால அதிக நேரம், சிறு வணிகர்களோட அதிக நேரம் தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க போடுறாங்க. அதே மாதிரி தான் இப்போ அமெரிக்கா அறிவிச்ச அந்த டேரிஃப் அப்படிங்கிறதும் எனக்கும் பாதிப்பு தான், உனக்கும் பாதிப்பு தான், ஆனால் நீ என்னையோட அதிக நேரம் உன்னால் தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கிறது தான் அமெரிக்கா மற்றவங்க கையை முறுக்கிறதுக்குரிய காரணம் அது. இப்போ இந்த இடத்துல இந்தியாவுக்கு வந்து ஒரு நெகோசியேஷன் டேபிளில் இந்தியாவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. ஏன் ஸ்ட்ரென்த் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா 2 காரணங்கள். ஒன்று, இப்போ அப்பேரல் மட்டும் எடுத்துட்டோம்னா அப்பேரல் இம்போர்ட் ஃப்ரம் இந்தியா வந்து 6% தான் அமெரிக்காவுக்கு. அந்த 6% அமெரிக்கா வேறு இடத்துக்கு மிக சுலபமாக மாற்ற முடியும். இப்போ பங்களாதேஷ்லேயோ வியட்நாம்லேயோ அவங்களுடைய ஷிஃப்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்கன்னா கூட இதை அடாப்ட் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் அது அவங்களுக்கு த்ரெட் இல்லை. ரெண்டாவது என்னென்னா, இங்கே ஒரு ஆளுமையான ஒரு பிரதமர் இல்லை. ஏன்னா இப்போ பஹல்காம் தாக்குதல் நடந்தப்போ கூட நம்ம பிரதமர் அவர் நான் சொல்லித்தான் போரை நிறுத்தினாங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 50 தடவைக்கு மேலே ட்ரம்ப் சொன்னார். ஈவன் நம்ம எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியோட நீங்கள் நேரடியாக சொல்லுங்கள், ட்ரம்ப் பொய் சொன்னார் உங்களால் சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் நேரடியாக ட்ரம்ப் பேரை சொல்லக்கூட நம்ம பிரதமரால் முடியல. அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரஷ்யாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க அப்படிங்கிறது அவரே அறிவிக்கிறாரு. இதுக்கு இது வரைக்கும் எந்த எதிர் செய்தியும் வரல. இப்போ இந்த மாதிரி பலவீனமாக அவர் இருக்கிறதுனால அந்த நெகோசியேஷன் டேபிளில் ட்ரம்ப் மேலே நம்ம பிரதமரால் ஆளுமை செலுத்த முடியல. இந்த 2 காரணங்களால் நம்ம வீக் ஆயிரும். இந்த சம்பவத்தை இப்படி புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இந்த 50% அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயமாக நடந்து ஒரு 15%க்கு அது குறையும் அப்படிங்கிற செய்தி உண்மை ஆச்சு அப்படின்னா, இது பற்றி நான் 2 விதமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, ஒரு தொழில் முனைவோராக என்னோடய பார்வை என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அடுத்தது பொது மனிதனை என்ன பார்வைங்கிறதையும் நான் சொல்கிறேன்.
இப்போ தொழில் முனைவோராக பார்த்தோன்னா இது மிகவும் வரவேற்கணும். ஏன்னா எப்படியாவது இது ஒரு முடிவுக்கு வந்ததுன்னா நல்லது தான் அப்படின்னு தான் எல்லா தொழில் முனைவோரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் அப்படி நடந்ததுன்னா கண்டிப்பாக பெருமகிழ்ச்சி அடைவோம். ஆனால் அதே சமயம் இது முறையாக கையாளப்படவில்லை அப்படிங்கிறதையும் நான் இங்கே பதிவு பண்ண வேண்டியிருக்குது. ஏன்னா இப்போ பிரேசில், சைனா ரெண்டையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனை வந்த உடனே இதனால் எந்த நட்டம் வந்தாலும் அங்கே இருக்கிற எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோங்கிற உறுதி அந்த கவர்மெண்ட் கொடுத்துருச்சு. அதனால் அவங்க எந்த பதட்டமும் இல்லாமல் தொழில் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஏப்ரலில் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஒரு முடிவு வரல. இப்போ திருப்பூரில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் ஏற்கனவே வேலை இழந்துட்டாங்க, வறுமைக்கு போயிட்டாங்க, பல நிறுவனங்கள் மூடப்படுது, தொழில் முனைவர் தொழிலை விட்டு வெளியே போகிறாங்க. இந்த சூழல்லையுமே இன்னுமே அதுக்கு முடிவு தெரியல அப்படிங்கிறது இதை வந்து சரியாக கையாளப்படலை அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிறதுக்குரிய காரணம் இதுதான். இதே வந்து ஒரு பொது மனிதனாக நான் பார்த்தேன்னா, இப்போ எக்கனாமிக்ஸ் டைம்ஸில் ஒரு செய்தி படித்தேன். இப்போ ரஷ்யாவிலேருந்து நாங்கள் ஆயில் வாங்குறதை நிறுத்திக்கிறோம், ஆனால் நீங்கள் எனர்ஜியில் எங்களுக்கு கன்செஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு நெகோஷியேட் பண்ணிகிட்டு இருக்கிறது அங்கே செய்தி சொல்லுது. எனர்ஜியில் இருக்கிறது இவரோட கார்ப்பரேட் நண்பர்கள் தான். அப்படின்னா இங்கே திருப்பூர் மாதிரியான சிறு குறு தொழில் முனைவோர் நஷ்டம் அடைஞ்சால் பரவாயில்ல, தொழிலாளர்கள் வந்து வேலை இழந்தால் பரவாயில்ல, வறுமைக்கு போனால் பரவாயில்ல, அவருடைய கார்ப்பரேட் நண்பர்களுக்கு நன்மை நடக்கணும், அவங்களுடைய நட்டத்தை ஈடுகட்டணும் அப்படிங்கிறத தான் இதில் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. ரெண்டாவது இன்னொன்று சொன்னார் நம்ம பிரதமர், நீங்கள் வந்து உள்நாட்டு தயாரிப்புகளையே நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சார். ஆனால் இப்போ பார்த்தா அவர் போகிற கார் வெளிநாட்டுக்காரு, அவர் அணிஞ்சிட்டு இருக்கிற கண்ணாடி வெளிநாட்டு கண்ணாடி, உடை வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்டது, பேனா வெளிநாட்டு பேனா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவர் வெளிநாட்டு பொருட்களை உபயோகப்படுத்திட்டு நம் நாட்டு மக்களை மட்டும் உள்நாட்டு பொருட்களை பயன்படுத்து அப்படின்னு சொல்கிறதுல என்ன லாஜிக் இருக்குதுன்னு எனக்கு தெரியலைங்க. அடுத்தது இப்போ நெகோசியேஷன் டேபிளில் நம்மளுக்கு ஏன் ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வி வருது. அதாவது ஒரு நாடு வலிமையாக இருக்கணும்னா, வளரணும் அப்படின்னா அந்த நாட்டில் அறிவியல் நோக்கிய பார்வை இருக்கணும், ஒற்றுமை இருக்கணும், அமைதி இருக்கணும். இது எல்லாமே இருந்தால் தான் ஒரு நாடு முன்னேறும்னு எக்கனாமிஸ்ட் சொல்கிறாங்க. இப்போ இங்கே அறிவியல் நோக்கிய பார்வை இருக்குதான்னு பார்த்தா இப்போ முதல் பிளாஸ்டிக் சர்ஜரி விநாயகர்னு சொல்லிட்டு பாடத்திட்டத்தில் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. முதல் டெஸ்ட் டியூப் பேபி துரியோதனன்னு சொல்லிட்டு அங்கே ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சமூகத்தை பின்னோக்கி இழுத்துட்டு அறிவியலையும் பின்னோக்கி தள்ளுனாங்கன்னா அங்கே அறிவியல் பார்வை வளராது. அப்புறம் இங்கே மத மோதல்களை உண்டு பண்ணி அதுதான் அரசியல் உத்தியாகவே கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே ஒற்றுமை இல்லை, அதனால் அமைதியும் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த நாடு முன்னேறலை. அப்போ இந்த 3 விஷயங்களையும் இங்கே இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் நெகோசியேஷன் டேபிளில் நம்மளுக்கு பலம் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். இருக்குமார், உங்கள் கோணம் என்ன? நண்பர் பல குற்றச்சாட்டுகளை அரசாங்கம் கையாளுற முறை, அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை, வெளிநாட்டு தொடர்புகளை சரியாக பண்ணலைங்கிற மாதிரி அவருடைய பொதுவான குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். அரசாங்கம் இது வந்து இந்த இஷ்யூ குளோபலைசேஷனில் ஆரம்பிக்கிற ஒரு வணிக பரிவர்த்தனை. 2022 ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுத்ததின் அடிப்படையில் அமெரிக்கா ரஷ்யாவிடமிருந்து பல நாடுகள் எண்ணெய் வாங்கினால் அவர்களுக்கு பொருளாதார வசதி ஏற்பட்டுவிடும். அதன் அடிப்படையில் போர் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரிப்பட்ட நடவடிக்கைகளை எடுத்தது. ஆனாலும் ரஷ்யாவுக்கும் நமக்கும் பல ஆண்டு காலத்துக்கு முன்னாவே நம்முடைய மான மரியாதையை, நம்முடைய தன்மானத்தை காப்பாற்றிய ரஷ்யாவுக்கு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் இந்தியா செயல்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் மிகுந்த பொறுப்புணர்வோடு தான் செயல்பட்டு கொண்டிருந்தது. இந்திய பொருளாதாரத்தை எப்படியாவது தூக்கி நிறுத்த வேண்டும். இவர்கள் 50%, 100% அதுக்கு மேலே போட்டாலும் அதுக்காக தான் பிரதமர் வந்து சுதேசி பாலிசியை எல்லாரும் நம்ம அதை ஏற்றுக்கணும், அதை வாங்கினோன்னா நமக்கு வருவாய் கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர் சொல்கிறார். கார் வாங்குறத ஒரு பெரிய நல்லுறவு அப்படின்ற ஒன்று, ஒரு பெரிய கெமிஸ்ட்ரி இருக்குது. பிரதமர் என்ன சொன்னாலும் ட்ரம்ப் கேட்பார். ட்ரம்ப் வந்து இப்போ மோடிக்கும் ட்ரம்ப்புக்கும் அவ்வளோ நல்ல ஒரு நட்பு இருந்தது, ஒரு நண்பர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கான நெருக்கம் இருந்தது. அது இந்தியாவுக்கு பெரிய அளவில் நன்மைகளை கொண்டு வந்து விடும் அப்படின்னு எதிர்பார்ப்பு ஒன்று இருந்தது. இந்தியர்கள் கூட, வெளிநாடு வாழ் இந்தியர்கள், குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பூர்வீக இந்தியர்கள் பலரும் ட்ரம்ப்பை ஆதரித்த ஒன்றை கூட இந்த தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தோம். அதெல்லாம் நமக்கு ஒர்க் ஆகலையா? அது ஒவ்வொரு மனிதர்கள், தனி மனிதர்கள் 2 பேர் நண்பராக இருக்கிற போது இஷ்யூஸ்ன்னு வரும்போது தான் ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் வெளிப்படும். அது நமக்கு இப்போ முதல் தடவையாக ட்ரம்ப் வந்த காலத்திலேருந்து ஆரம்பித்த தொடர்புகள் இப்போ கடந்த கொஞ்ச நாளாக அது ரொம்ப சீரியஸாக போய்
அவர் பல விஷயங்களை நான் தான் அந்த போரை நிறுத்தினேன், அந்த போரை நிறுத்தினா எனக்கு நோபல் பரிசு வேணும் அப்படி இப்படின்லாம் பேசினார். எல்லாம் உலகம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறது. இப்போது கூட அவர் திருப்திக்காக ஒரு அவார்டு அவருக்கு கிடைத்திருக்கிறது. அதெல்லாம் இருக்கட்டும். நம்மளை பொறுத்தவரையில் நாம் ஒரு எல்லாத்திட்டையும் ஒரு மெச்சூராக தான் இந்திய அரசு, ஜெய்சங்கராக இருக்கட்டும், நம்முடைய பிரதமராக இருக்கட்டும், அதாவது இந்தியாவையும் இந்திய பொருளாதாரத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில் தான் அவர்கள் இரு சைடுலேயும் 2 சைட்லேயும் எல்லாரும் நமக்கு வேணும், எல்லாரும் வேண்டியதை விட நம்மளுடைய நாட்டினுடைய நலன் தான் எங்களுக்கு முக்கியங்கிற ஸ்டாண்டை தான் அவங்க சரியாக எடுத்திருக்காங்க. இப்போ இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக எடுக்கிற முடிவு 145% நாங்கள் கொண்டு வந்துடுவோம். இல்லை சார், நம்ம நலனுக்காக இந்த முடிவு இப்போ திருப்பூரில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை காப்பாற்றணும், சூரத்தில் இருக்கக்கூடிய டைமண்ட் ஒர்க்கர்ஸை காப்பாற்றணும், ஆம்பூர் காலனி தோல் தொழிலாளர்களை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அமெரிக்கா இந்த அபராதம் விதிக்காமல் பார்த்துக்கணும், அதில் தான் இந்தியாவோட நலன் இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் அப்போ எடுத்திருந்தாங்கன்னா ரஷ்யாட்டிருந்து எண்ணெயை வாங்கியிருக்க மாட்டாங்க. ரஷ்யாட்டிருந்து எண்ணெயை வாங்கினது பெரும்பாலும் தனியார். அதனால் சாதாரண மனிதனுக்கு ₹1 கூட அதனால் ஒரு பெட்ரோல் விலையை டீசல் விலை குறையலை. இந்த முடிவை அன்றே எடுத்திருக்கலாமே. அன்னைக்கு எதிர்த்துட்டு இன்னைக்கு பண்ணிடுறோமா இல்லை நெகோசியேஷனில் இப்படி தான் நடக்கும்? இது வணிக விவாதம் தான். வணிகம் பியூர்லி வணிகம். எதை கூட்டி கழித்து பார்த்து கணக்கு பார்த்து எதில் நமக்கு ஆதாயம் சரியோ, நம்ம நாட்டுக்கு எதில் ஆதாயம் இருக்குதோ அதை அவங்க ராஜதந்திர ரீதியாக செயல்படுத்துவாங்க. அதில் சந்தேகமே இல்லை. ஈராக்கிலேருந்து நம்ம 20% 23% வாங்கிட்டு இருக்கோம் சார். ரஷ்யாவிலேருந்து கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு வாங்குகிறோம். அமெரிக்காவிலேருந்து நம்ம வாங்குறது 6 to 7% தான். அமெரிக்காவில் நம்ம வாங்குறது ரொம்ப பெருசாக இல்லை, 6 to 7% தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அதனால் அதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்து அவங்க ராஜ ரீதியாக ஜெய்சங்கர் போன்றவர்கள், நம்முடைய பொருளாதார வல்லுநர்கள், வெளி விவகாரத்துறையில் பழுத்த அனுபவம் உள்ளவர்கள், எது சரியோ நமக்கு எது சரியோ அதை ரஷ்யாவுடைய தொடர்பையும் துண்டிக்காமல், அமெரிக்காவுடைய உறவையும் துண்டித்து கொள்ளாமல் எல்லோரும் நோக்க வேண்டும், அதே சமயத்தில் நம்ம நாடும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு ஒற்றை முடிவில் யாரும் குறை சொல்ல முடியாத ஒரு முடிவை அவர்கள் எடுப்பார்கள் என்று தான் நான் நம்புகிறேன். அந்த முடிவை அவர்கள் எடுப்பார்கள். ராமநாதன் சார், ஏஷியான் மாநாட்டுக்கு போகலை அப்படின்றது எதோட சிக்னல்? இன்னொன்று, ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ப்ரெஷருக்கு இந்தியா பணிய தொடங்குதா இல்லை இது ராஜதந்திரமாக அணுகிறாங்கன்னு பார்க்கணும்? அதாவது இப்போ இருக்கிற பிரச்சனை ஒரு கச்சா எண்ணெய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக மட்டும் நம்ம சுருக்கி பார்க்க முடியாது, பார்க்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்திலேருந்து தொடர்புகள் நல்லா இருக்குது அப்படின்னு நண்பர் குமார் அவர்கள் இங்கே சொன்னார். ட்ரம்ப்பினுடைய போக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு ஃபெர்னாட் சொன்ன மாதிரி 2019 ஈரான்லேருந்து வெனிசுவேலாவிலேருந்து எண்ணெய் எரிபொருள்லாம் வாங்கக்கூடாது என்று அப்போது ட்ரம்ப் சொன்னார். அது இந்திய அரசு அப்போது கேட்டுக்கொண்டது. அதே மாதிரி இந்த ஜிஎஸ்பி என்று சொல்லக்கூடிய ஒரு ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்லேருந்து இந்தியாவை எடுத்தது, அதையும் இந்தியா ஒப்புக்கொண்டது. ஆனால் அப்போதெல்லாம் அது பெரிய பிரச்சனையாக மாறவில்லை. அதற்கப்புறம் தான் இந்த ஹவுடி மோடி நடந்தது. அதற்கப்புறம் தான் 2020 அதுக்கப்புறம் நமஸ்தே ட்ரம்ப் அகமதாபாத்தில் நடந்தது. அப்போ 2 பேருக்கும் இடையிலே நல்ல நட்பு நிலவுகிறது. அந்த நட்பு அப்படியே 2 நாட்டுக்கும் உதவும் என்கிற மாதிரி ஒரு பரப்புரை நடந்து கொண்டிருந்தது. இப்போது ட்ரம்ப் ஜனவரி 20 பதவிக்கு வந்தார். இப்போ நம்ம அக்டோபர் 23 இருக்கிறோம். கிட்டத்தட்ட 9 மாதங்கள் கடந்து விட்டன. இந்த 9 மாதங்கள் நடந்த சம்பவங்களை நாம் வரிசையாக பார்த்தோம் என்றால் எந்த விதத்திலையும் இது இந்தியாவுக்கோ இந்திய இறையாண்மைக்கோ உதவுகிறதாக இல்லை. ஆரம்பத்தில் உரிமம் இல்லாமல் அங்கே தங்கியிருந்தவர்கள் கைவிலங்கிடப்பட்டு வந்தார்கள். அப்புறம் சரியான விசாவோடு இருந்த மாணவர்களுடைய விசாக்கள் ரத்து செய்யப்பட்டு அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டார்கள். ஏப்ரல் மாதம் முதல்ல 26% இந்த தீர்வைகள் விதிக்கப்பட்டன. மறுபடியும் ஆகஸ்டில் அது 50% உயர்த்தினார். 50% உயர்த்துகிற போது இந்த ரஷ்யாவை இந்த கச்சா எண்ணெய் பிரச்சனையும் வந்தது. இது எல்லாம் அடுத்தடுத்து நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போது ஒவ்வொரு முறை இந்த சம்பவங்கள் நடக்கிற போதும் இந்தியாவினுடைய எதிர்வினை என்னவாக இருக்கிறது என்றால் ரொம்பவும் தாமதமாக மிகவும் அளந்து பேசுகிறார்கள். பல சந்தர்ப்பங்களில் பிரதமர் நேரடியாக பதிலளிப்பதில்லை. வெளியுறவுத்துறையிலிருந்து ரொம்பவும் அளந்து பேசுகிறார்கள். ஆனால் அதுக்கு எதிர்ப்பக்கத்திலிருந்து மிகவும் கடுமையான வார்த்தைகளில் ட்ரம்ப் சொல்கிறார், செத்துப்போன பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறாரு. இது உக்ரைனில் நடப்பது மோடியினுடைய யுத்தம் அப்படின்னு சொல்கிறாரு. மிக கடுமையான வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார்.
அதற்கு நேர் எதிரில் இந்தியா மிகவும் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறது. உடனடியாக நடவடிக்கைகள் எடுப்பு. இப்போ ஆகஸ்ட் மாதம் இந்த தீர்வைகள்லாம் விதிக்கப்பட்ட போது அந்த வணிகர்களும் அந்த தொழில்துறையும் சம்பித்து விட்டது. யாருமே இதை எதிர்பார்க்கலை. அப்போ இப்படி ஒன்று நடக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து அதற்கு ஏற்றாற் போல நாம் நம்முடைய நீக்கங்களை செய்திருக்க வேண்டும். அப்படி செய்யலை. இன்றைக்கு இப்போ இந்த ரஷ்ய நிறுவனங்கள், எண்ணெய் நிறுவனங்களின் மீது ஒரு பொருளாதார தடைகள் விதித்திருக்கிறார். அப்போ அது சார்பான பிரச்சனைகளும் வரும். அந்த அமெரிக்க வங்கிகள் மூலமாக பணம் செலுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி நிலைமைகள்லாம் வரும். அப்போ இதனால் அது இன்னொரு பார்ட்டு. இப்போ ட்ரம்ப்போடைய அதிரடி அல்லது தடாலடி அப்படின்றது ஒரு நாளில் ஓவர் நைட்டில் வரல. ஒரு நாள் 25% முன்னாடி அறிவிக்கிறாரு. அதற்கு பிறகு நீங்கள் ரஷ்யாட்டிருந்து பொருள் வாங்குறீங்க, கச்சா எண்ணெய் வாங்குறீங்க, அதனால அபராதமாக 25% போடுறேன்னு சொல்கிறாரு. இப்போ ரிலையன்ஸ் ஸ்போக்ஸ் பர்சன் அஃபிஷியலாக சொல்கிறாரு, நாங்கள் எங்களுடைய இம்போர்ட்டை ரீகாலிபிரேட் பண்ணிக்கிறோன்றார். இன்னொரு வகையில் சொன்னால் அரசின் கொள்கைகளுக்கு ஏற்ப நாங்கள் குறைச்சிக்கிறோம் அல்லது நிறுத்திக்கிறோம்னு அர்த்தம். இதை முன்பே செய்திருக்கணும். இதை ட்ரம்ப்புடைய அணுகுமுறையை கணிக்க தவறிட்டாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? இல்லை அவங்க இது எந்த அளவுக்கு இந்த எண்ணெய் இப்போ உடனடியாக நாளைக்கு நிறுத்திட முடியாது. அவங்க கொள்கை ரீதியாக முடிவெடுத்தாலும் அது பல வாரங்கள் ஆகும். அப்போ அது வரைக்கும் நமக்கு கையில் என்ன திட்டம் இருக்குது அப்படிங்கிறது தெரியலை. இப்போது இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிற போது நம்ம கையில் இதற்கான ஒரு திட்டங்களே இல்லாமல் இருந்திருக்கு. இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் என்ன நடக்கிறது ஒரு ட்ரேட் சர்ப்ளஸ். இந்தியா அதிகமான பொருட்களை ஏற்றுமதி செய்கிறது. அப்போ அந்த பொருட்கள் எளிமையாக வேற, அதாவது இப்போ சைனா மாதிரி ஒரு ரேர் மினரல்ஸ் அந்த மாதிரி பொருட்கள் அல்ல இந்தியா செய்வது. ஒரு அப்பேரல்ஸ், துணி, வைரம் இந்த மாதிரி பொருட்கள் தான் செய்யுது. இது மற்ற நாடுகள் செய்துவிட முடியும். அதனால தான் மற்ற நாடுகளுக்கு 20%, வியட்நாம், லாவோஸ், கம்போடியா, இந்தோனேஷியா, பங்களாதேஷ் மாதிரி நாடுகளுக்கு குறைவான தீர்வு விதிக்கப்படுகிற போது இந்த வணிகத்தை மிக எளிதாக அவர்கள் செய்து விடுவார்கள். இந்தியா பெரிய அளவில் பாதிக்கப்படுகிற ஒரு சூழல் இருக்கிறது. அப்போ தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட நிலைமை வந்து கொண்டே இருக்கிறது. இதை இந்தியா நீங்கள் சொன்ன மாதிரி முறையாக கணிக்க தவறிவிட்டது. அதற்கு எதிராக என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அதற்கான செயல் திட்டங்கள் இல்லாமலோ குறைவாகவோ இருக்கிறது. ஆகவே நாம் ஒரே நேரத்தில் இந்தியாவினுடைய இறையாண்மையை காப்பாற்ற வேண்டும். இப்போ இது சர்வதேச அளவிலேயும் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். கடைசி நேரத்தில் அவர் என்ன காரணத்தினால இப்போ ஆசியான் மாநாட்டுக்கு போகலைன்னு சொல்கிறாருன்னு நமக்கு தெரியாது. நம்ம யூகிக்க தான் முடியும். இப்போ பல அரசியல் ஆய்வாளர்களும் சொல்கிறது அவர் ட்ரம்ப்பை சந்திப்பதை தவிர்க்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னவாகவோ இருக்கட்டும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு முடிவை இந்த மாதிரி கடைசி 2 நாளைக்கு முன்னாடி எடுக்கக்கூடாது. அதை முன்னதாக சொல்லியிருக்க வேண்டும். இந்த தென்கிழக்கு ஆசிய மாநாடுகளில் இந்தியா தான் முக்கியமான நாடு இந்த ஏஷியானை பொறுத்த வரையிலும். ஆமாம், அதாவது 2012 தொடர்ச்சியாக இந்தியா இதில் முன்கை எடுத்து செயலாற்றி கொண்டிருக்கிறது. 2014 மோடி பதவியேற்றதிலிருந்து இதுவரை ஒரு கோவிட் காரணத்தினால 2 ஆண்டுகள் மாநாடு நடக்கவில்லை. ஒரே ஒரு ஆண்டு மட்டும்தான் அவர் நடுவில் போகலை. தொடர்ச்சியாக அவர் போய்கொண்டிருக்கிறார். நமக்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடைய உறவு முக்கியமானது. ஆகவே இது இப்படி தடாலடியாக கடைசி நேரத்தில் சொல்லுகிற போது சந்தேகங்கள்லாம் வரத்தான் செய்யும். ஆகவே நம்ம இதை இனிமேலாவது இது இப்படித்தான் ட்ரம்பினுடைய ஆட்சி நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொண்டு இதற்கு மாற்று திட்டங்களை வைத்துக்கொள்ள வேண்டும். இது இந்த கச்சா எண்ணெய் சம்பந்தப்பட்டதோ இந்த தீர்வை சம்பந்தப்பட்டதோ மட்டுமல்ல. இது ஒரு உலக அளவில் நம்முடைய மற்ற நாடுகளுடைய உறவும் பாதிக்கப்படுகிறது. ஓகே, இப்போ இஸ்ரேலோடு உறவு நெருக்கமாக இருக்கிறது. இப்போ ஆப்கானிஸ்தான் இந்தியாவோடு இப்போ அவர் நெருங்கி வர்றாங்க. அவங்க மற்ற நாடுகளில் எல்லாம் அவர் போகிறதே தடை செய்யப்பட்ட ஒரு அமைச்சரை இங்கே கொண்டு பேசுகிறோம். இதெல்லாம் உலக நாடுகளில் நம்ம தார்மீக ரீதியாக இந்தியாவுக்கு இருக்கிற மதிப்பை குறைக்கும். நெட்டன்யாஹுவை போர் குற்றவாளி என்று மற்ற நாடுகள் சொல்லுகிற போது அவங்க அமைச்சரை வரவழைக்கிறது, அவர் இந்த ஆண்டு கடைசியில் மறுபடியும் இந்தியாவுக்கு வரப்போகிறார் என்று சொல்லுவது, அந்த ஓட்டெடுப்பில் இந்தியா பங்கெடுக்காமல் இருப்பது, அதற்கு மறைமுகமாக இஸ்ரேலுக்கு ஆதரவு தருவது, ஆப்கானிஸ்தானை வரவழைப்பது, இதெல்லாம் தார்மீக ரீதியாக இந்தியாவினுடைய மதிப்பை உலக அளவிலே குறைக்கிறது என்பதையும் இந்தியா. ஸ்ரீராம் சேஷாத்ரியோட கோணத்தை கேட்கிறேன். திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி சார், என்ன பொறுத்த வரைக்கும் வெளியுறவு கொள்கையில் இந்தியா சரியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தான் பார்க்கிறேன். நிறைய இடத்துல வெளியுறவு கொள்கைகளை பல ஆண்டுகளாகவே இழுபறி நிலைமைகள் எப்பொழுதும் வரத்தான் செய்யும். அப்படி வரும்பொழுது கூட இந்தியா தன்னுடைய முதன்மை தன்மையை தான் பார்க்கணுமே தவிர மற்ற நாடுகளுக்கு அடிபணிந்து இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு என்பது என்னுடைய கணிப்பு. அதாவது இந்தியா ஃபர்ஸ்ட், அதுக்கு அப்புறம் தான் மற்ற நாடுகள்.
அப்ப இந்தியாவுக்கு எது சாதகமாக இருக்குமோ அப்படிதான் பார்க்கணும். ஈவன் இந்த டாரிஃப் ப்ராப்ளம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 மாதங்களுக்கு மேல ஆறுது. இந்திய ஏற்றுமதியினால் ஒரு சில இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில சில பிரச்சனைகள் வந்திருக்கே தவிர அது டொமஸ்டிக் கன்சம்ஷன்ல சரியாக்கப்பட்டுவிடும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கு, அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவர்களுக்கு இருக்கு. பிகாஸ் நான் வந்து உலக பொருளாதாரத்தை கவனித்துக் கொண்டு வருவதனாலும் நான் சொல்கிறேன், இது இந்தியாவுக்கு மிக பாதகமான சூழ்நிலை இல்லை. இப்ப நீங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி பேசிக் கொண்டிருந்த ஹாங்காங் ராமநாதன் அவர்களுடைய பேச்சை தான் கவனிக்க முடிஞ்சது. எனக்கு அப்பதான் கனெக்ஷன்ல வந்தேன் நான். இதுல வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்னுடைய இத கொள்கை, இந்தியானுடைய கொள்கைகள் தான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஃபாலோ பண்ண முடியுமே தவிர, அதனால இந்திய அரசாங்கம் அவர்களுக்கு சொல்லியிருக்கும், நீங்க இந்த ரஷ்ய இறக்குமதியை குறைத்துக் கொள்ளுங்கள்ட்டு. இது ஒன் ஆஃப் த நெகோசியேஷன் பாயிண்டா இருக்கும். ஆனா அந்த நெகோசியேஷன் எப்பொழுது விட்டு கொடுக்க வேண்டும்? திருச்சிராம் சேஷாத்ரி, ரிலையன்ஸ் உடைய முடிவு அப்படின்றது இந்திய வெளியுறவு கொள்கையில இந்திய அரசு என்ன நிலைப்பாடு எடுக்கிறதோ அதை ஒட்டி தான் இருக்கும். அவங்க சொல்றதுமே இந்திய கொள்கையின் அடிப்படையில் நாங்க குறைச்சிக்க போறோம், அதை திருத்தி அமைக்கிறோம்ன்றாங்க. அது இன்னொரு வார்த்தையில நிறுத்த போறோம்னு சொல்ற ஒரு வார்த்தை. இதை முன்பே செய்திருக்கலாமே. இதுல இந்தியா ஃபர்ஸ்ட் வருதா அல்லது இந்திய கொள்கையை சமரசம் செய்து கொள்றாங்களான்ற விமர்சனம் வருதே. இல்ல, அதுதான் சொல்றேன். முன்னாடி ஈரானிடமிருந்து நான் கொள்முதல் செய்யக்கூடாது என்ற சாங்ஷன்ஸ் வந்த போது கூட இந்தியா அதை நிராகரித்தது. சோ அதனால வந்து எப்ப செய்ய வேண்டும், ஆன் மை ஓன் டேர்ம்ஸ் அப்படிதான் இருக்க வேண்டுமே தவிர, அமெரிக்கா சொன்ன உடனே அந்தர்பல்ட் அடிச்சு காலில் விழுந்து ஐயா சொல்லிட்டாங்க உடனே நம்ம செய்துறோம் நினைச்சாங்கன்னா அது முந்தின 2014க்கு முன்னாடி நடந்திருக்கும். ஏன்னா சிதம்பரம் அவர்களே சொன்னாங்களே, இந்த மாதிரி வந்து அமெரிக்கானுடைய பிரஷர்னாலதான் நாங்க வந்து மும்பாய் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்காம இருந்தோம் சொல்லிட்டு அப்பொழுது இது உள்துறை அமைச்சராக இருந்த சிதம்பரம் அவர்கள், கேபினெட்ல முக்கியமான அங்கம் வகித்த சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதற்கு காங்கிரஸ் எதிர்வினை ஆற்றிருக்கு, அவர் தன்னுடைய சொந்த கருத்தை சொன்னாங்கன்ட்டு. ஒரு கவர்மெண்ட்ல அந்த நேரத்துல கேபினெட் மந்திரியாக இருந்தவர் சொல்லி இருக்கிறார். சோ அது அப்ப நடந்திருக்கலாம், இப்பொழுது நடக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. ஆன் அவர் ஓன் டேர்ம்ஸ், இதுதான் இந்தியா ஃபர்ஸ்ட் என்பது. எஸ், நெகோசியேஷன் வரும்போது சில விட்டு கொடுக்கல்கள் இருக்கும். அது எப்பொழுது அதை விட்டு கொடுக்கணும் என்பதை முடிவு செய்ய வேண்டிய இடத்தில் இந்தியா இதுவரைக்கும் இருந்திருக்குன்றதுதான் நாம் எல்லாருமே வந்து பெருமிதப்படக்கூடிய இடத்துல இருக்கும். அது ரஷ்யாவில இருந்து எண்ணெய் வாங்க வேண்டுமா வேண்டாமா என்பதையோ, இல்ல எத்தனை விலைக்கு வாங்குறோம், அதுக்கு வேற யாரு கொடுக்க போறாங்க, இது அனைத்தையுமே முடிவு செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறது இந்தியா தானே தவிர மற்ற ஒரு நாடு வந்து நம்மளுடைய தலையில வந்து கண்ணை வச்சு நீங்க இப்படிதான் செய்யணும் அப்படி என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் என்னுடைய பார்வையா இருக்கு. நீங்க சொல்றது இந்தியா ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் நடந்ததுன்றீங்க. 2 உதாரணங்களை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கறதா இருந்தது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உடனான சண்டையை நான் தான் நிறுத்தினேன்னு ட்ரம்ப் அறிவிக்கிறார். அதற்கு பிறகுதான் இந்தியாவுடைய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்குது. என்கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டாங்க, ரஷ்யாட்டிருந்து இனிமேல் வாங்க மாட்டாங்க அப்படின்னு ட்ரம்ப் அறிவிக்கிறார். அதற்கு பிறகு இங்கேருந்து சமிக்ஞைகள் வருது. இதில் வந்து இந்தியா ஃபர்ஸ்ட்னு ஒன்று இருந்தது மாதிரியோ அல்லது நம்ம டேர்ம்ஸ், இந்தியாவோட டேர்ம்ஸில் தான் எல்லா உறவுகளும் தீர்மானிக்கப்படுறது மாதிரி இல்லையே. ஏதோ ஒரு இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணுறது மாதிரி தெரியுது. ஒரு வின்னபிள் வார்ல நம்ம இருந்த பொழுது நான் வந்து நேசப்பற்று மிக்கவன், அதனால வின்னபிள் வார்ன்னு தான் எடுத்துப்பேன். மற்றவர்கள் எப்படி நினைக்கிறாங்கன்றது எனக்கு பத்தி முக்கியம் இல்லை. ஆனால் ஒரு வின்னபிள் வார ஆன் வாட் டேர்ம்ஸ், அதனாலதான் வந்து அவங்களுடைய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர் டிஜிஎம்ஓ அவர்கள் கால் செய்து இந்த போர் நிறுத்தம் என்பது வந்ததே தவிர அமெரிக்காவுக்கு ஆசிப் முனீரோ இல்லைன்னா வந்து சபாஷ் ஷெரீஃபோ அமெரிக்காவுக்கு உடனே வந்து ஹாட்லைன்ல சொல்லி இருக்கலாம். அதை வந்து அவசர அவசரமா அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். சார் 55 தரமா சொல்லிட்டு இருக்காரு என்னாலதான் போர் நின்றதுன்ட்டு. இது வரைக்கும் ஒரு முறை கூட இந்தியா அதனை அங்கீகரிக்கவில்லை. ட்ரம்ப் பாட்டுல வளரிக்கிட்டே கிடக்காரு. சொல்ல மாட்டாங்களே அதிகாரப்பூர்வமா, சொல்லிட்டாங்களே சார். அது ஏன் நீங்க வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியுறவுத்துறையிலன்னு சொல்லிட்டாங்க, அது ஏன் மோடி அவர்கள் வந்து சொன்னாதான் நீங்க ஒத்துப்பீங்களா சொல்லுங்க? கவனிக்கிறாரு இல்லைங்க, யார் கவனிச்சா? வெளியுறவுத்துறை சார், தேர் ஆர் டினையபிலிட்டிஸ். நம்ம நினைக்கிற மாதிரி ஒருத்தரும் மோடி இதை தான் பேசணும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. டினையபிலிட்டிஸ் இருக்கு வெளியுறவு கொள்கையில. சோ வெளியுறவுத்துறையிலிருந்து ஆதாரபூர்வமாக அவர்கள்
இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர் வந்து ட்ரம்ப் போய் சொல்றாருன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேல வேற என்ன வேணும்? வெளியுறவு துறையில இருந்து சொல்றாங்க. அதுக்கு மேல என்ன உங்களுக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து சொன்னா தான் நம்ம நம்பணுமா? சொல்லுங்க. சோ ட்ரம்ப் பொய் சொல்கிறார் என்பதை வெளியுறவுத்துறையினுடைய செய்தி தொடர்பாளர் சொல்றார். நம்ம ஏத்துக்க வேணாம் சார். அத வந்து ட்ரம்ப்புக்கு பதில் சொல்லியாச்சு இல்ல, பிரதமரே சொல்லியிருக்கிறார். அதுதான் முக்கியம். நம்ம இல்ல இங்க மோடி எதிர்ப்பாளர்களோ இந்தியாவின் அந்த 3.5 ஃப்ரண்ட் நம்மளுடைய எதிர்ப்பாளர்கள் இருக்காங்க. இந்தியாவை இந்தியாவுக்குள்ளே இருந்து கொண்டு எதிர்ப்பவர்களோ அந்த பொய் ஏத்துக்க வேண்டாம். ட்ரம்ப்புக்கு அந்த மெசேஜ் போய் சேர்ந்துச்சு இல்ல, வேர்ல்டு அரேனால போய் சேர்ந்துச்சு இல்ல. ஒரு வெளியுறவு ஒரு இவர் வந்து என்ன சொல்றாரு, 4 தடவை எனக்கு கால் பண்ண நானு ட்ரம்ப், இவர் எடுக்கவே இல்லைன்னு அவரே தான் புலம்புறாரு. அப்போ ட்ரம்ப்புக்கு எந்த இடத்துல வைக்க வேண்டும் என்பதை அவருக்கு மற்ற உலக நாடுகளுக்கு உணர்த்தியது இந்தியா. அதனால தானே ஜப்பான் வந்து போயிட்டு நாங்களும் வந்து ட்ரேட் டாக்ஸ் வரமாட்டோம்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல புல் அவுட் பண்ணாங்க. இந்தியா வந்து கம்பீரமா நின்றுக்கு, சரண்டர் ஆகல, பணிந்து போகலன்னு சொல்ல வரீங்க. சரண்டர் ஆகவில்லை இல்ல. ஓகே, மத்தவங்க எதுவானா அது பணிஞ்சு போய் அடிமடியில தரையில படுத்து உருண்டுட்டோம் எல்லாம் வேணா சொல்லிக்கிட்டோம் சார். ஆனால் இந்தியா அதை செய்யவில்லை. நான் ஆன் அவர் ஓன் டெர்ம்ஸ் செய்திருக்கேன் பார்க்கிறேன். ராமநாதன் சார், பணிந்து போகல, நம்முடைய நிபந்தனைக்கு நமக்கு இந்தியாவினுடைய ஸ்டாண்ட்ல இருந்து தான் அதை அணுகி இருக்கிறோம், பெருமிதப்படத்தக்க ஒரு வெளியுறவு கொள்கை அப்படின்றார். நீங்க தார்மீக ரீதியில தப்புன்றீங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து அவர் பிரதமரே மறுத்து சொல்லலை அப்படின்னு சொன்னீங்க. இல்லை அவர் ஏன் பிரதமர் சொல்லணும், வெளியுறவுத்துறை சொல்லிட்டாங்க அப்படின்னு. 15 இல்லை, அவர் பிரதமர் சொன்னது வந்து எந்த உலகத் தலைவரும் என்ன இந்த சமரச ஏற்பாட்டுக்கு உதவவில்லை அப்படின்னு சொன்னாரே தவிர ட்ரம்பினுடைய பெயரை சொல்லவில்லை. சரி, அதை இல்லை, நான் இல்ல அபிஷியலா பதிவுகள் இருக்கு. இல்ல, ட்ரம்ப்ன்ற சொல்லே அவர் வாயிலிருந்து பயன்படுத்தல. அமெரிக்கா சொல்லி நிறுத்தல. எந்த உலக தலைவரும் ட்ரம்ப்ன்ற வார்த்தையும் இல்ல. பாகிஸ்தான் கெஞ்சனால நிறுத்தணும்னு சொல்லியிருக்காரு. இல்ல, அது அதுக்குள்ள போகல. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயத்துல இப்போ நான் வந்து தொலைபேசியில் பேசினேன். தீபாவளி வாழ்த்து சொல்லும்போது இதை ரஷ்யா எண்ணெயை நீங்கள் வாங்குறது நிறுத்தணும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறார். அப்போது வெளியுறவுத்துறையினுடைய அதிகாரப்பூர்வ செய்தியாளர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த என்ன பேசிக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியலைன்னு சொல்கிறார். அதை சரின்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. அப்போ அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஆரம்பத்தில் இருந்து இந்த கடந்த 8 மாதங்களாக 9 மாதங்களாக இந்த அமெரிக்காவினுடைய தடாலடி அறிவிப்புகள், அது இப்போ ட்ரம்ப் மட்டும் இல்லை, அவருடைய அமைச்சரவையிலிருந்து சொல்கிறாங்க. இந்த எண்ணெய் வாங்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய பெரிய முதலாளிகளுக்கு தான் இது சாதகமாக இருக்கிறது அப்படின்னு கூட சொன்னார்கள். இப்படி இப்போ அவருடைய அமைச்சரவை இருக்கிறவர்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகள் இதுவரைக்கும் ராஜ்ய உறவுகளில் பயன்படுத்தாத மிக கடுமையான வார்த்தைகளாக இருக்கின்றன. அவர்களுடைய போக்கும் அப்படி இருக்கிறது. அப்போ நாம் நம்முடைய இறையாண்மையை காப்பதற்கு அதற்கு ஏற்ற வகையில் எதிர்வினையாற்ற வேண்டும். அப்போ அது வந்து அதே கடுமையான சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்பதில்லை. வார்த்தைகள் எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் நாம் இதை ஒப்புக்கொள்ளவில்லை என்பதை மிக தெளிவாக சொல்ல வேண்டும். அதை வந்து ரொம்பவும் தயங்கி தான் இந்தியா எதிர்வினை ஆற்றுகிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய இதாக இருக்குது. அதை விட மிக முக்கியமானது, இப்போ கடந்த 9 மாதங்களாக எல்லா தளங்கள்லையும் விசா, மாணவர்களுக்கு விசா வழங்குவதாகட்டும், H1B விசாவாகட்டும், இந்த உரிமை, அதாவது சரியான விசா இல்லாமல் போனவர்களை வெளியே அனுப்புனதாகட்டும், இந்த டேரிஃப் ஆகட்டும், இந்த கச்சா எண்ணெய் ஆகட்டும், எல்லா விஷயங்கள்லையும் நாம் வந்து இதையெல்லாம் எதிர்பார்த்து இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை திட்டமிட்டிருக்க வேண்டும். இப்போ இப்போ இல்லை என்றால் இப்போ சூரத்தும் திருப்பூரும் ஆம்பூரும் இப்படி ஒரு திக்பிரமை பிடித்த நிலைமைக்கு வந்திருக்காது. தமிழக அரசாங்கத்தினுடைய திட்டப்படி ஒரு கிட்டத்தட்ட 25 லட்சம் பேருடைய தொழில் பாதிக்கப்படும் சொல்கிறாங்க, இந்த 50% விதிக்கப்பட்டால். அப்போ இதற்கான எதிர்வினைகளை, இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாம் திட்டமிட்டிருக்க வேண்டும். உலகம் வந்து ரொம்ப பெரியது. அப்போ நம்முடைய பொருட்கள் வந்து அப்படி ஒன்றும் ரொம்ப மற்ற நாடுகளால் தயாரிக்க முடியாத பொருட்கள் அல்ல. அப்போ நம்முடைய விலையின் மூலமாகத்தான் நாம் வந்து இதற்கு போட்டியிட முடியும். இது உள்ளூர் சந்தையிலே விற்றுடலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்படியெல்லாம் இல்லை. இது வந்து குறிப்பாக வெளிநாட்டு சந்தைக்காகவே தயாரிக்கப்படுகிறது. உலகத்தினுடைய தொழிற்சாலையாக இந்தியாவை உருவாக்க வேண்டும். இந்த சீனா அப்படிப்பட்ட தொழிற்சாலையாக இருக்கிறது. அடுத்து இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதற்காக உலக நாடுகளுக்காக தயாரிக்கப்பட்ட பொருட்கள். இந்த பொருட்களை இப்போ அமெரிக்கா வாங்கவில்லை என்றால் யாரும் வாங்காத ஒரு சூழல் இருக்கிறது. அப்போ மற்ற நாடுகளுக்கு இதை விற்க வேண்டும்.
அமெரிக்காவினுடைய நிலைமையை முன்கூட்டியே அறிந்திருந்து அதற்கேற்ற வகையில் காய் நகர்த்தி இருக்க வேண்டும். ஓகே. அப்படி செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ப்ரொஃபஸர் பெர்னாட் சாமி, இன்னொரு பெர்ஸ்பெக்டிவை உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறேன். ஒன்று, அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான உறவில் ஒரு மாற்றம் பாசிட்டிவாக வர தொடங்கினது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில். அதற்கு பிறகு மோடி ஆட்சியில் அது ஒரு புதிய அத்தியாயமே தொடங்கியது அப்படின்ற அளவில் அதை வந்து வியந்து ரொம்ப நெருக்கமான நட்பு நாடுகள் மாதிரி ஒரு தோற்றம் வந்துச்சு. சைனாவோட இந்தியாவுக்கு பெரிய போர் மூலக்கூடிய அளவுக்கு சண்டை வந்த ஒரு நிலைமை, பதற்றம், எல்லையெல்லாம் வந்தது. அமெரிக்காவும் சைனாவோட வளர்ச்சியை மட்டுப்படுத்தணும்னு சொல்லி உலகத்தின் தொழிற்சாலையாக அந்த நாடு மாறிடக்கூடாதுன்றதுக்காக சைனா +1 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இந்தியாவை ஊக்குவிக்கணும் அப்படின்னு முயற்சிகளை பண்ணாங்க, நெருங்கி வந்தாங்க. இப்போ இந்தியாவும் அமெரிக்காவும் மோதிக்கொள்வது மாதிரி ஒரு வர்த்தக போர் வந்த பிறகு இந்தியா திடீரென்று சைனாவோட ஒரு நல்லுறவுக்கு 2 நாடுகளும் போகிறாங்க. இப்போ அமெரிக்காவோட போகிறது அப்படின்ற ஒரு கட்டம் மீண்டும் நெகோசியேஷனில் இறங்கி வந்திருக்கிறாங்கன்ற ஒரு தகவல்கள் இருக்குது. இது 15-16 செட்டில் ஆகுமா? இது வேற என்ன ரேமிஃபிகேஷன்ஸை கொண்டு வரும் சார்? குணா, நீங்கள் அருமையாக குறிப்பிட்ட மாதிரி தான் வந்து அவர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த போதெல்லாம் இருந்த ஒரு நட்பு, ஒரு உறவுன்றது வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அது வந்து ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு 11-12 இடங்களில் நம்மளுடைய நட்புறவு இருந்துச்சு. அதில் தான் வந்து இந்த சிவிலியன் நியூக்ளியர் டீல் போன்றதெல்லாம் வந்து அப்பொழுது தான் நடந்தது. ஆனால் இதில் ஒன்று நம்ம பார்க்கணும், கடந்த 10 ஆண்டுகளில் வந்து 4 ஆண்டுகள் ஏற்கனவே அவர் தான் இருந்தார். 2016லேருந்து 20 வரைக்கும் ட்ரம்ப் தான் இருந்தார். இப்போ 25லேருந்து இப்போ வந்து 2வது இதை வந்து அவர் தொடங்கியிருக்கார். ட்ரம்ப் வந்து ஒரு அரசியல்வாதி இல்லை அப்படின்றத நம்ம நல்லா பார்க்கணும். அமெரிக்காவில் இது வரைக்கும் இருந்த அதிபரில் அரசியல்வாதியாக இல்லாமல் இருக்கிற ஒரு அதிபர் அப்படின்னா அது வந்து ட்ரம்ப் தான். அதனால் வந்து அவங்களே எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அவரை வந்து ஒரு அதிபராக பார்க்கல, நாங்கள் அவரை ஒரு சிஇஓவை தான் பார்க்குறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் வந்து அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே வந்து லாப நஷ்டத்தில் தான் இருக்குது. அவருக்கு வந்து ராஜ்ய உறவுகள், நாட்டு உறவுகள் அந்த மாதிரிலாம் அவருக்கு வந்து அவரால் வந்து அவருக்கு பார்க்க தெரியல, அவரால் பார்க்கவும் முடியாது. இன்னொன்று, அவர் வந்து கையில் எடுத்துகிட்ருக்கிறது வந்து 2 ஆயுதங்கள் தான் இப்போ எடுத்துகிட்ருக்காரு. ஒன்று வந்து இமிக்ரேஷன். அவர் வந்து ஐரோப்பிய நாடுகளை பார்த்து இப்போ சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள்லாம் ஓப்பன் பார்டர்ஸ்னு சொன்னீங்க, உங்கள் பார்டர்ஸ் எல்லாம் ஓப்பன் பார்டர்ஸ்னு சொன்னீங்க, இப்போ யூ கோ டு ஹெல், நீங்களாம் நரகத்துக்கு போங்க, என்ன ஆச்சு பாருங்கள், எல்லாரும் உங்கள் நாடுக்குள்ளே வந்து குடியேறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸு, இங்கிலாண்டு, ஸ்பெயின், போர்ச்சுகல், ஜெர்மனி எல்லா நாடுகளையும் அவர் சாடுகின்றார். அதனால் இமிக்ரேஷனை ஒரு வெப்பனாக அவர் எடுத்துக்கிட்டார், ஒரு ஆயுதமாக எடுத்துக்கிட்டார். இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இனிமேல் உள்ளே வர்றது கஷ்டம். அப்படி உள்ளே வந்தவங்க வந்து சரியான முறையில் இது பண்ணாட்டி அவர்கள் செய்யக்கூடிய வேலைகளை செய்யாட்டி அவர்களையும் வைத்துக்கொள்ள முடியாது அப்படின்ற மாதிரி ஒன்று கொண்டு வந்துட்டார். இன்னொன்று வந்து அமெரிக்கா வந்து திரும்பவும் அவர் வந்து ஒரு உற்பத்தி செய்யும் நாடாக அவர் எடுத்துகிட்டு போக அவர் விரும்புகிறார். ஆனால் அந்த காலகட்டத்தை அமெரிக்கா ரொம்ப தாண்டி வந்துருச்சு. அதனால் வந்து அவர் இப்போது இந்த டேரிஃபில் வரி விதிப்பில் அவர் செய்யக்கூடிய ஒரு தப்பு என்னன்னா, திரும்பவும் அமெரிக்காவை ஒரு ப்ரொடக்ஷன் நாடாக, ஒரு வந்து உற்பத்தி செய்யும் நாடாக நான் எடுத்துகிட்டு போகிறேன்றார். அதுக்கு வந்து அமெரிக்காவை வந்து இப்போதைக்கு வந்து ரெடியாக இல்லை. அந்த காலத்தை தாண்டி அவர்கள் வந்து விட்டார்கள். இதை வந்து அவர் வந்து எப்போ உணர்வார்னா, இன்னும் கொஞ்சம் நாள் பொறுத்து தான் உணர்வார். இப்போதைக்கு அவருக்கு வந்து அதனுடைய ராமிஃபிகேஷன்ஸ் வந்து அவருக்கு வந்து தெரியல. அவருடைய அதிரடி பாணியில் அவர் செயல்படுற காரணத்தினால்தான் மற்ற நாடுகளும் மற்ற தலைவர்களுமே அதிரடி பாணியில் செயல்படக்கூடியவர்களாக நிர்பந்திக்கப்படுகிறார்கள். அந்த விதத்தில் தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கணும். ஏன் வந்து இன்றைக்கி வந்து பன்னாட்டு உறவுகளில் வந்து இந்த ஃபாரின் பாலிசி, அயல்நாட்டு உறவுகள்ன்றது வந்து லை டவுன் பிரின்சிபிள்ஸ், கொள்கைகளின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு அயல்நாட்டு கொள்கையை இன்றைக்கி பின்பற்ற முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கி எல்லாமே அட்ஹாக், அப்பப்போ எடுக்கக்கூடிய ஒரு முடிவு, ஒரு ஃபயர் ஃபைட்டிங், இந்த தீயை அணைச்சா போதும் அப்படின்ற மாதிரி ஒன்று இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறதே பார்க்கணும். இது வந்து அமெரிக்காவுக்கும் இது வந்து சரியில்லை, மற்ற நாடுகளுக்குமே இது வந்து ஒரு பெரிய பாதிப்பை இன்றைக்கி ஏற்படுத்திகிட்ருக்கிறது. இவர் இந்த மாதிரி டேரிஃப் நம்ம மேலே போட்டதனுடைய காரணம், மற்ற நாடுகளோட போட்டதனுடைய காரணமாக தான் நம்ம வந்து இன்றைக்கி சைனாவோட வந்து க்ளோஸராக போகிறதுக்கான அந்த ஒரு மீட்டிங், ஷாங்காய் போனது, நம்ம அவங்களோட நெருங்கி போனது எல்லாமே வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இருந்தாலும் இந்தியாவுக்கு அமெரிக்கா என்பது ரொம்ப முக்கியம்.
ஏனென்றால் நம்முடைய வம்சாவழியினர் அங்கே இருக்கிறதாலையும் அங்கே இருக்கிறவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அழுத்தம், அந்த ஒரு லாபி, அந்த ஒரு இந்தியா இது வந்து ரொம்ப அழுத்தமாக இருக்கக்கூடிய காரணத்தினால நாம் நிர்பந்திக்கப்படுகின்றோம். அதை வந்து யாராலும் மறுக்க முடியாது. அதனால திரு தான் பெர்னாட் டி இந்தியா சாமி, வந்து நீங்க பல வேற ஒரு இடங்கள்ல வந்து மாற்று இன்னைக்கு பார்வையை சொல்றீங்க. ப்ரொஃபசர், தொடக்கத்துல என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவில் வந்து லட்சக்கணக்கானவங்க குடியேறிட்டாங்க, அங்க வந்து அதிகாரமிக்க பதவிகளில் அமர்ந்திருக்கிறாங்க, அமெரிக்கன் இந்தியன்ஸ் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல் லாபி, அமெரிக்காவால் அதனுடைய கொள்கைகளை தீர்மானிக்கிற இடத்துக்கு இந்தியாவுடைய செல்வாக்கு, இந்தியர்களுடைய செல்வாக்குன்றது அதிகரிச்சிருச்சு. ட்ரம்ப் ஆட்சியில் வேற எந்த ஆட்சியிலும் கூட அவர்களால் அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்படாமல், இந்தியாவுக்கு பாதகம் செய்யாமல் தடுத்துற முடியும் அப்படின்னு கொஞ்சம் பேர் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படி அவர்களுக்கு எந்த செல்வாக்கும் இல்லை, செல்வாக்கு செலுத்தக்கூடிய இடத்திலும் அவர்கள் இல்லை அப்படின்னு இந்த எபிசோட்ல ப்ரூவ் ஆயிடுச்சு. அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய ப்ரெஷர்ன்றது வந்து இந்திய வம்சாவழியினர், இந்தியாவில் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க இந்தியர்களுடைய இது வந்து அவங்க 2 பக்கமும் அவங்க வந்து லாபி பண்ணி ஆகணும். ஒன்று அந்த அரசாங்கம், அந்த அதிபர், அவருடைய செக்ரட்டரிஸ் அவங்களோடையும் லாபி பண்ணி ஆகணும், இந்திய அரசாங்கத்தோடையும் பண்ணி ஆகணும். இந்திய அரசாங்கத்தோடு பண்ணுகின்ற லாபியினுடைய காரணமாக தான் இந்தியா இன்றைக்கி வந்து ஒரு வளைந்து கொடுக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கி இருக்கின்றது. சார், இந்தியா வளைந்து கொடுக்குது. அவங்களால அந்த அபராதம் விதிக்கிறதையோ 25%லேருந்து 50ன்னு ஏத்துனதையோ தடுக்க முடியலையே, அங்க லாபி பண்ண முடியலையே பெருசா அவங்களால தடுக்க முடியல. ஆனாலும் அதே சமயத்தில் வந்து இன்றைக்கி அந்த பேச்சுவார்த்தை கொண்டு வந்துட்டாங்கல்ல, தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் வந்து இன்னும் கையெழுத்திடுறதுக்காக தானே இன்றைக்கி காத்து கொண்டிருக்கின்றது. அந்த விதத்தில் வந்து இன்றைக்கி இந்தியா வந்து இன்னும் ஒன்று என்ன பண்ணியிருக்கணும்னா, இந்த 50% டேக்ஸ் எல்லாம் வந்தப்பயே நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா, மற்ற நாடுகள் அதை தான் பண்ணாங்க. ஏற்கனவே கூட குறிப்பிட்டாங்க எப்படி சைனா, பிரேசில்லாம் பண்ணாங்கன்ற மாதிரி நம்மளுமே வந்து இதை வைத்துக்கொண்டு இங்கிலாண்டோட தடையில்லா வாணிப ஒப்பந்தம் அப்போ தான் போட்டோம். அதை தொடர்ந்து ஐரோப்பிய யூனியன் கேட்டாங்க, இன்னும் அதை போடலை. அதோட ஐரோப்பிய நாடுகள் இப்போது ஆசியான் மாநாட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசியான், சார்க் ரெண்டுமே ரொம்ப பெருசு. சார்க் இன்றைக்கி இல்லாட்டி கூட 8 நாடுகள் இருக்கின்றன. இந்த 8 நாடுகளை சாதாரணமாக அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, இந்தியாவை வந்து ஒரு பிக் பிரதராக பார்த்துட்டு இந்தியா சொல்கிறதுக்கு அப்படி ஒரு இது பண்ணுவாங்க, ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆசியானில் அந்த மாதிரி இருக்க அந்த ஒரு 11 நாடுகளும் வந்து சைனாவுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கலாமான்னுவாங்க. அப்போ ஆசியான் நாடுகள் வந்து இந்தியாவுக்கு வந்து உதவிகரமாகவும் நேசக்கரமாகவும் நண்பர்களாகவும் இருப்பதையும், சார்க்கில் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு எதிராக இருப்பதையும் வந்து சாதாரணமாக கணிக்க முடியும், சாதாரணமாக பார்க்க முடியும். அப்படி இருக்கிறப்ப இப்போ நடக்கக்கூடிய இந்த ஒரு ஆசியானில் நம்ம போய் இருந்தோம் சொன்னால், டைவர்சிஃபிகேஷன்றாங்கல்ல, எங்கே வந்து நம்முடைய ஏற்றுமதி பொருட்கள் வேண்டாம் என்று சொல்கிறார்களோ, எங்கு வரி அதிகமாக வதிக்கப்படுகின்றதோ அந்த இடத்திலிருந்து நம்ம இதை கொஞ்சம் பிரித்து சொன்னால் இந்த ஒரு இப்போ நம்மளுக்கு குறிப்பிட்ட மாதிரி இவ்வளவு பிரச்சனைகள் வராமல், இவ்வளவு வந்து தொழிலாளர்கள் வந்து இவ்வளோ இந்த நிலைக்கு தள்ளப்படாமல் ஒரு நிலையை நம்மளால் பண்ணியிருக்க முடியும். அதை பண்ண தவறிவிட்டோம் என்று நான் நினைக்கின்றேன். சார், உங்கள் நிறைவு பார்வை. சார், அதாவது பேராசிரியர் சொல்கிறது நிறைய விஷயங்களில் எனக்கு உடன்பாடு உண்டு. அரசாங்கம் ஒரு முடிவை எடுக்கும் பொழுது எல்லா ஆங்கிலையும் பார்த்துட்டு யோசிச்சுட்டு, ஆனால் நேஷன் இஸ் ஃபஸ்ட்டுங்கிறது எப்போதும் பிரதமர் சொல்லக்கூடிய வார்த்தை. முதல்ல அமெரிக்கா எப்படி அந்த நாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதோ, ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி அவங்களுடைய அமெரிக்காவில் ட்ரம்புக்கு செல்வாக்கு வர்றதே அந்த உள்ளூர் மக்களால், உள்ளூர் மக்களுக்காக ட்ரம்ப் செயல்படுகிறார் என்கிற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் தான் அவருக்கு அங்கே செல்வாக்கு. அங்கே இந்தியர்களுக்கு அதனால் இந்திய எம்பிக்களுக்கெல்லாம் செல்வாக்கு இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது. அதே சமயத்தில் நாமளும் நம்ம நாட்டுக்கு தான் முதல் உரிமையை நம்ம கொடுப்போம். நாம் வந்து இப்போ எப்படி சைனா சன்யாட்சன் காலத்திலேருந்து எப்படி மாற்றம் அடைந்ததோ, எப்படி சுயன்லாய்க்கு பிறகு எப்படி மாறிச்சுதோ, அந்த நிலைமையை இப்போ தான் நம்ம சுயமாக நிற்கணும், சுயசக்தியோடு நம்ம உலகத்தில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இப்போ தான் வந்திருக்கிறது. அந்த நிலையே நம்ம நாட்டுக்கு இப்போ தான் வந்திருக்கிறது அப்படின்னு தான் நான் சொல்வேன். காங்கிரஸ் காலத்தில் இருந்தது நாட்டை சீரமைப்பது, நாட்டுக்கான தேவைகளை மற்ற நாடுகளிடமிருந்து பெறுவது, அமெரிக்காவிடமிருந்து எப்படியெல்லாம் நம்ம 1, 2, 3 அக்ரிமெண்ட்லாம் நீங்கள் நம்ம நிறைய அந்த காலத்தில் பார்த்துருக்குறோம். எப்படியெல்லாம் போய் நின்னாங்க, கையெழுத்து எப்படி ஆகுனது, எப்படி போகிறோம், இங்கே கம்யூனிஸ்ட் எப்படி விலகிச்சுது,
ஆர்த்தர் ட்ரங்கலோட எக்ரிமெண்ட்டு 1, 2, 3 போட்டார். அது அமெரிக்காவுக்கு சாதகமாக அது எப்படி இருக்கணும்னு பண்ணது, அதையெல்லாம் அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ அமெரிக்காவுக்கு இன்றைக்கி 29 மில்லியன் ட்ரில்லியன் பொருளாதாரமாக இருந்தால் அதுக்கு இணையான கடனும் இருக்கிறது. அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய நிர்பந்தத்தை நீடிக்க விடக்கூடாது. அமெரிக்கர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அமெரிக்கர்கள் வாங்குகிற சம்பளத்தை வெளிநாட்டவர் நம்ம நாட்டிலிருந்து வாங்கக்கூடாது. இப்படியெல்லாம் ஒரு தத்துவத்தை அங்கு உள்ளவர்கள் ட்ரம்புக்கு சொல்லிக் கொடுத்து தான் அவர் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவதற்காக தான் இந்த தொடர் நடவடிக்கைகள். இந்த நடவடிக்கைகளை வெல்லுவதற்காக நாமளும் நம்ம நாட்டிலையும் சரி வெளியுறவு கொள்கையிலும் சரி நாம் நல்ல ஆழமாக யோசித்து நாட்டுக்கு எந்த பாதகமும் வராத அளவுக்கு உள்ள முடிவுகளை தான் நம்மளுடைய விவகாரத்துறை அமைச்சர் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நாம் நினச்ச உடனே பேசிட முடியும். அதை செயல்படுத்தும் பொழுது அது எந்தெந்த ஆங்கிளில் நமக்கு எதிர்ப்பு வரும் அப்படிங்கிறதெல்லாம் அனுசரித்து தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நல்ல முடிவை நிச்சயமாக எடுப்பார்கள். நாட்டுப்பற்று உள்ள பிரதமரும் நல்ல பார்ட்டியும் அந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பதால் அவர்கள் நல்ல முடிவை எடுப்பார்கள் என்று தான் நான் சொல்ல முடியும். நன்றி. நன்றி. திரு பாரதி நிறைவு பாருங்கள். இது நண்பர் குமார் அவர்கள் சொன்னார், எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க நல்ல முடிவை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ எங்களோட கோரிக்கை என்னென்னா சீக்கிரமாக எடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இது ஏப்ரலில் ஆரம்பிச்சது, கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஆயிடுச்சு. இப்போ தொழிலாளர்கள் வேலை இழப்பு, அவங்க வறுமைக்கு போகிறது, தொழில் நிறுவனங்கள் மூடல், இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்னென்னா நம்மளுக்கு ஆர்டர் கொடுக்குற பையர்ஸ் வேறு பக்கம் போயிட்டாங்கன்னா அவங்கள திருப்பி நம்மளால் ரீகெயின் பண்ண முடியாது. அது நிரந்தரமாக அந்த தொழில் நமக்கு இல்லாமல் போயிடும். அதனால் இதை சீக்கிரமாக எடுக்கணும். அதாவது ஒருத்தர் தாகம்னு தண்ணி தவிச்சிட்டு இருக்கும்போது அவனுக்கு தண்ணி கொடுத்தா தான் அதாவது பயன் இருக்கும். அவன் தாகத்தில் இறந்ததுக்கப்புறம் தண்ணி கொண்டு வந்து என்ன பயன்? அதனால் என்ன முடிவு எடுத்தாலும் உடனடியாக உடனடியாக எடுக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கோரிக்கை. ரெண்டாவது, திரு சேஷாத்ரி அவர்கள் பேசும்போது ஒன்று சொன்னார், வெளியுறவு கொள்கை மிகச்சரியாக இருந்தது அப்படின்னு சொன்னார். இப்போ ஒரு உதாரணம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம்னா அந்த அப்பார்ட்மெண்ட் வாசிகள் கூட ஒருத்தர் நல்ல உறவை வச்சுருக்கிறாரா இல்லையாங்கிறது எதை வச்சு முடிவு பண்ண முடியும்? அவரோட வீட்டில் ஒரு துக்க சம்பவம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எல்லோரும் வந்து ஆளுக்கு ஒரு வேலையை, ஒருத்தர் ஆம்புலன்ஸுக்கு சொல்ல, ஒருத்தர் மயானத்துக்கு சொல்ல, ஒருத்தர் சாப்பாட்டுக்கு சொல்ல, ஒருத்தர் பந்தலுக்கு சொல்ல, இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து அவருக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து நல்ல உறவை பேணறாரு அப்படின்னு நம்ம நம்ப முடியும். இப்போ அதே மாதிரியான ஒரு சம்பவம் இந்தியாவில் நடந்தது. என்னென்னா அது போர், பெஹல்காமுக்காக எடுத்த போர். அந்த போரில் நமக்கு ஒரு நாடுமே உதவி செய்யலையே. இதே பாகிஸ்தானுக்கு வந்து நேரடியாக ஈரான் உதவி செய்து நிதி கொடுக்கணும்னு சொல்லி ஏராளமான நாடுகள் அவங்களுக்கு ஆதரவாக வாக்களிக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு நாடுமே உதவி செய்யலையே. அப்புறம் எப்படி நம்ம சொல்ல முடியும் வெளியுறவு கொள்கை சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு? அப்புறம் இன்னொன்று சொன்னார், மோடி வந்து பதில் சொல்ல வேண்டியதில்லை, அவர் ஃபோன் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருமையாக சொன்னார். இப்போ ஒரு பலசாலி ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து திடீர்னு ஒரு ஊரில் ஒருத்தர் மேலே 2 குத்து விட்றானே வச்சுக்குவோம். அப்போ அந்த குத்து வாங்கினவர் திருப்பி குத்தலை. ஏன்னா திருப்பி குத்துற அளவுக்கு அவருக்கு பலமும் இல்லை, அவனை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ஆளுமையும் இல்லை. இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது. ஆனால் அவர் ஒரு மார்க்கெட்டிங் டீம் இருந்ததுன்னா என்ன சொல்லுவாங்க, அவர் திருப்பி அடிக்கவே இல்லையே, அவர் ஒரு வார்த்தை பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பில்டப் கொடுக்கறது வந்து எனக்கு சரியாக படலை. அது சரியான முறையாமல் எனக்கு ஒரு கேலியாக இருக்குது அதை பார்க்குறக்கு எனக்கு. அடுத்தது இந்த ஒரு சில விஷயங்கள் இங்கே நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். இப்போ கொங்கு பெல்ட் வந்து பிஜேபி மேலே ஒரு தனி பாசம் வச்சுருந்தாங்க. பல தேர்தல்களில் பிஜேபிக்கு அதிகமாக வாக்களித்தது கொங்கு பெல்ட் தான். இப்போ கொங்கு பெல்ட்டுக்கு தான் இந்த பிரச்சனை வந்திருக்குது. கொங்கு பெல்ட்டில் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இப்போ இவங்க காட்டின அதே பாசத்தை பிஜேபி திருப்பி காட்டுதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. பிஜேபி அந்த பாசத்தை எங்கே காட்டுறாங்கன்னா குஜராத்தில் இருக்கிற நகை ஏற்றுமதியாளர்களுக்கு மட்டும் ட்ராபேக் அதிகப்படுத்தி கொடுத்தாங்க. அப்படின்னா நீங்கள் எங்கள் மேலே வேணால் பாசம் வச்சுருக்கலாம், ஆனால் எங்களோட பாசமெல்லாம் குஜராத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க காட்டுற மாதிரி தான் அதை எடுத்துக்க வேண்டியிருக்குது. இப்போ கொங்கு மக்களும் இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ அவங்களும் மனிதர்கள் தான், அவங்களுக்கும் கோபம் வரும். சரி, என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அடுத்தது இது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இங்கே நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். இப்போ திருப்பூரில் இருக்கிற தொழில் அமைப்பினர் வந்து மிரட்டப்படுறாங்க. இப்போ இங்கே அனைத்து கட்சிகளும் சேர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று போட்டாங்க இந்த ட்ரம்ப் விஷயத்துக்காக. இங்கே அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு தொழில் அமைப்பு ஆதரவு தெரிவித்ததுக்காக அவங்க அலுவலகத்துக்கு முன்னாடியே போய் கண்டன பேனரை வச்சுட்டு உட்கார்றாங்க. அதுபோக யாராவது ஒருத்தர் இதுக்கு எதிராக பதிவு போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபோனில் கூப்பிட்டு மிரட்டுறது, இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க.
இதுவரைக்கு எந்த காலகட்டத்திலையும் இப்படி ஒன்று நடந்ததில்லை. இவங்களுடைய சோகத்தையும் துக்கத்தையும் ஏக்கத்தையும் கூட வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறது எந்த வகையான அடக்குமுறைன்னு தெரியல. அதனால் இந்த சன் டிவி மூலமாக இந்த மாதிரியான நடவடிக்கைகளை கடுமையாக கண்டனம் தெரிவிக்கிறேன் நான். இங்கே நன்றி சார். அடுத்தது நிர்மலா சீதாராம். நேரம் இல்லை, நிறைவு செய்யலாம். இன்னொரு நாளில் நம்ம விரிவாக பேசிக்கலாம். எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.